தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு 2 கிலோ தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா 50 கிராம் போடணும். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு ஊறுகாய் தயார் பண்ணலாம். காய வச்சுட்டு பார்க்கலாம். நடுவில் இருக்கிறது மட்டும் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி 2ஆக கட் பண்ணி வச்சு இதை கொண்டே வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊறுகாய் தயார் பண்ணலாம். தக்காளி ஊறுகாய் செய்ய போறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தக்காளி எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 50 புளி, 2 கிலோ தக்காளிக்கு இப்போ செக்கில் போட்டு ஆட்ட போறேன். தக்காளி தெரிச்சிட்டு வெளியே வந்து அம்மாச்சி மூஞ்சில அடிக்குமா? இதெல்லாம் போட்டு நல்லா அரைத்து கொள்ளவும். எல்லாம் ஆட்டி எடுத்தாச்சு. தக்காளி புளி சேர்த்து ஆட்டி எடுத்தாச்சு. கல்லுப்பு கலந்து தக்காளி ஊறுகாயா ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி ஆட்டுக்கல்லாம் ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப இதை ஊறுகாய் தாளிக்க போறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம் போடணும். தக்காளி ஆட் பண்ணி கல்லுப்பு சேர்த்துக்கணும். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்ட வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூளும் வெந்தயம் தூளும் நுணுக்கி வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இறக்கும் போது மேல ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இது 3 மாசம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்தா 4 மாசம் தாங்கும் தக்காளி ஊறுகாய். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க.
சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.